இன்றைக்கு தமிழக அரசு இந்த பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டில் மக்களுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு தொழில்துறையிலும் மற்றும் மகளிருக்கான முக்கிய பட்ஜெட்டாக இன்றைக்கு தமிழக அரசு பல திட்டங்களை அறிவித்து இருக்கின்றது. இந்தியாவிலே தொழில்துறையில் முன்னோடியாக தமிழகம் விளங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வரவேற்கக்கூடிய இந்த பட்ஜெட்டாக இருக்கும் என்று நான் தெரிவித்துள்ளேன். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையானது மிகவும் சிறப்பாகவும் மக்கள் மிகவும் உற்சாகமாக வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வேளாண்மையை பொறுத்தவரை மிகவும் அதிகமான ஒரு திட்டங்களை இப்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நம்மளை கைவிட்ட பொழுதும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாத்தையும் மீறி சூப்பர் ஸ்டாராக சுப்ரீம் ஸ்டாராக தமிழ்நாடை இந்தியாவின் முதல் மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறார். வருகின்ற காலங்களிலும் படித்த பட்டதாரிகளுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள், தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் நிறைய வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தொழில்துறையை முன்னிலைப்படுத்துவதற்காக நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. மக்களுக்கான ஒரே ஒரு கட்சி அது திமுக மட்டும்தான். ஏன் சொல்கிறேன்னா, மக்களுக்கான சேவைகளை மொத்தமே செஞ்சுருக்குது திமுக மட்டும்தான். ஏன்னா நான் இந்த வயசுக்கு நான் பார்த்தது வரைக்கும் மக்களுக்காக மாணவர்களுக்காக முக்கியமாக திமுக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா, கல்வியில் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அம்பேத்கர் அயலக திட்டமாக இருக்கட்டும், இப்போ கொரோனா பீரியடில் பசங்களாம் நின்ட்டாங்கள்ல, அதை சரி பண்ணுறதுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அது இல்லாமல் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அதுமாதிரி பல்வேறு திட்டங்களை திமுக அரசு மக்களுக்கு செஞ்சிட்டே இருக்குது. அது இல்லாமல் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயும் இலவச பயணமும் இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது இல்லாமல் இப்போ புதுசாக கலைஞர் பெண்களுக்கு சொத்துரிமையில பாதி கொடுத்தாரு. இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அதில் 1% கட்டண விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது. தொழில்துறையை அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சிறு தொழிலெல்லாம் அதிகமான உற்பத்தி தமிழ்நாட்டை பெருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிதிக்கு தொழில்துறைக்கு அதிகமாக நிதி கொடுத்து முக்கியத்துவமாக வேலை வாய்ப்புகளுக்கு அதிகமாக முக்கியத்துவ வகையில் இந்த நிதி அமைஞ்சிருக்கு, பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு 5000 ரூபா ஸ்கீம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இன்றைக்கு ஒரு குடும்பத்தையும் பெண்கள் தான் வழிநடத்துகிறாங்க. அதனால் இந்த 5000 வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா அதனால் அதோடைய குடும்ப சூழ்நிலையை போக்கிக் கொள்வதற்கும் அவருடைய அன்றாட செலவுக்கு மருத்துவ செலவு போன்ற இதை சேமிப்புகளுக்கெல்லாம் இது உதவமான திட்டமாக இருக்குது. இதை டெவலப் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? தொழில்துறை இன்னும் முன்னேற்றம் உண்டு. ஏன்னா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ பிரச்சனைகள் இருக்கிறதுனால இளைஞர்கள் நிறையா இன்றைக்கு இந்திய பிஇ பிடிச்சிட்டு இன்ஜினியரிங் நிறைய பிடிச்சிட்டு கல்லூரி முடிச்சுட்டு வேலைவாய்ப்புக்கு அழிகிறாங்க. ஆனால் இங்கே வெளி மாநிலத்திலேருந்து இன்றைக்கு வட மாநிலத்திலேருந்து இங்கே வேலைவாய்ப்பை தேடி சூழ்நிலை உருவாகி இருந்தாலும் தமிழ்நாட்டு தொழில்துறை இன்னும் முன்னேற்றம் வர வேண்டும். பல தொழிற்சாலைகள் துறக்க வேண்டும். இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு உருவாக வேண்டும். அமைந்தால் தமிழ்நாடு இன்னும் முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக இருக்கும். நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக என்ன ரிவ்யூ பண்ணலை, நான் கொஞ்சம் பாஸ்டராக தான் பார்த்தேன். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அந்த 5000 rupees அது பண்ணியிருக்காங்க. இந்த உணவகம் அந்த டைப் ஆஃப்யும் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், நல்லா தான் இருக்குது, நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. இது வரப்போகிற கவர்மெண்ட்டுடைய என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத எடுத்து கூறுற மாதிரி இல்லை. ஆக்சுவலி இது எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்கு நம்ம எதுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. அது பார்த்தா ஒரு பெரிய உணர்ச்சி வர மாதிரியோ அல்லது அதாவது சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க கடன் எக்கச்சக்கமாக ஆகிட்டுருக்கு. அது சில பேர் சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை, அதை பற்றி நம்ம கட்ட போகிறோமா, நம்ம தான் கட்ட போகிறோம். நம்மளுடைய டேக்ஸு, ஹவுஸ் டேக்ஸு, நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் டேக்ஸ், இதில் தான் இபி சார்ஜஸ், இதில் தான் நம்ம கட்ட போகிறோமே தவிர கவர்மெண்ட் மின்ட் பண்ண முடியாது, பணத்தை அச்சடிக்க முடியாது. அவங்க கட்ட போகிறது நம்மக்கிட்டேருந்து வாங்கி தான் கட்ட போகிறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ கடன் சுமை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கடன் ஒரு 4.5 லட்சம் கோடி ஆகிருந்துன்னா, இன்றைக்கி இந்த 5 வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ஆகி கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னும்போது, அண்ட் அதையும் தாண்டி 1.33 lakhs crores இந்த வருஷத்துக்கும் வாங்க போகிறாங்க. அதாவது 25 இந்த நிதிக்கு இது கொடுக்குறாங்கன்னும் போது ஸோ கிட்டத்தட்ட 12 கோடி ஆகிடும். நம்ம இந்த புது கவர்மெண்ட் எடுத்துக்கும் போதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 கோடி கடன் இருக்கும். இது எப்படி கட்ட போகிறாங்கன்றது தெரியல. இது எப்படி அவங்க அதாவது அதில் ஒரு தெளிவான ரோடு மேப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது இப்படி தான் நாங்கள் வசூலிக்க போகிறோம், இப்படி தான் கட்ட போகிறோம் அப்படிங்கிற இதுவும் இல்லை. இது ஒரு அக்யூசேஷன் மாதிரி எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்றாங்க. எவ்வளோ கொடுக்கல?
அதை அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணிடலாம். இதில் இந்த இதில் ஃபண்டில் வந்து நமக்கு இவங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு. மகளிர் உரிமை தொகை என்பது மிகவும் சிறப்பான ஒரு திட்டம். ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு மகளிரும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த திட்டத்தை மகளிர் வரவேற்கின்றார்கள். மிகவும் சிறப்பான ஒன்று அது. படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களும் இன்றைக்கு பட்ஜெட் வாசும்போது தமிழ்நாட்டுக்கு வேளாண்மை துறைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்களை புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல் கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் இந்த இலவச மின்சாரம் மூலம் நல்ல பல புதிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் புதிய விவசாயத்துறையில் நிறைய இன்னும் சிறப்பாக இந்த திட்டங்களை கொண்டு வந்து, ஏன்னா இன்றைக்கு இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயிகளா என்பதை அது தமிழ்நாட்டில் முக்கியமாக விவசாயம் சார்ந்த பகுதி தான் அதிகமாக பகுதி இருக்கிறது. அதற்கு இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் கூடுதலாக புதிய வேளாண்மை உற்பத்தி பொருட்கள்லாம் கொண்டு வந்து அதை இன்னும் தலை சிறக்க தமிழ்நாட்டை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்பாடு செய்ய நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு இந்த மகளிருக்கான பஸ்ஸஸ்ஸு, இந்த மந்த்லி ஆனால் அந்த 1000 rupees ஸ்கீம்ஸு, நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 5000 rupees வந்துட்டு நிறைய கேட்டதுக்கெலாம் போய் சேர்ந்துருக்கு. ஸோ 85% நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா போயிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் ஸ்க்ரூயிங் பண்ணணும். ஹோப் அவங்க வந்து நல்லா பெட்டராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்காக இவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷன், அதுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவுக்கெல்லாம் கிடையாது. நார்மலாக அதில் பாதி கிட்டத்தட்ட வந்து 80% வந்து சேலரியே போடும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்னும் எதிர்பார்த்தோம், இந்த கவர்மெண்ட் கிட்டே எதிர்பார்த்தோம். கடன் இருக்குது, கடன் வாங்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க இன்னும் எங்களுக்கு வரவே இல்லை, சென்ட்ரல்லேருந்து வரலைங்கிறாங்க. அப்புறம் எப்படி 5000 ரூபாய் கொடுத்தாங்க? அது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் அப்படியே கொடுத்தாலும் 3000 ரூபா கொடுத்துருந்தா, 3 மாதத்துக்கு 3000 ரூபா கொடுத்துருந்தா கூட ஓகே. அதுக்கப்புறமும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லாமல் எப்படி கொடுத்தீங்க? கடன் வாங்கி கொடுக்கறதுல என்ன ஒரு இது இருக்குது? அது அவங்கக்கிட்டே தான் திரும்ப வாங்க போகிறீங்க. அப்படி இதுதான் என்னுடைய இது. இந்த பட்ஜெட் வந்து பெரிய அளவுக்கு சிறப்பாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சார். ஐ எம் சாரி, ஐ எக்ஸ்பெக்டட் மச் மோர் ஃப்ரம் திஸ் கவர்மெண்ட். அது மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த காலை உணவு திட்டம் என்பது இந்தியாவிலே ஒரு வரவேற்க திட்டமாகும். ஏன்னா அன்றாட கிராமப்புறத்தில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு இது முக்கியமான ஒரு திட்டமாகும். ஏன்னா அன்றாட கூலிகளை செய்கிறவர் காலையில் குழந்தைகளை அதிகமாக வேலைக்கு செல்லும் போது குழந்தைகளுடைய சில பேர் பட்னியாக போன்ற சூழல் இருந்தாலும் அதை கண்டறிந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்தியாவிலே முதலாக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாடு அரசு தான். கல்வி திறந்த காமராஜர் என்று நம்ம புகழ்பெற்றிருக்கிறோம். அந்த காமராஜ் வழியிலே இன்றைக்கு புரட்சித்துறை எம்ஜிஆர் அவர்கள் மத்திய திட்டம் கொண்டு வந்தார். அதுக்கு பின்னாலே கலைஞர் அவர்கள் முட்டை கூட கொடுத்து பிள்ளைகளுக்கு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் ஆரோக்கியமாக ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கின்ற முட்டை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வேண்டாமாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுவார்கள். இன்றைக்கு இன்னும் கூடுதலாக இன்னும் சிறப்பான முறையில் இந்த திட்டத்தை வரவேற்கணும், நல்லா செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த ஆட்சிக்கு இது பண்ணோம் ஆக்சுவலி வரும்போது. ஏன்னா பலவிதமான இது இருந்தது, அப்ரிஹென்ஷன்ஸ் இருந்தது அந்த பழைய கவர்மெண்ட் மேலே, ஏடிஎம்கே கவர்மெண்ட் மேலே. அண்ட் ஒரு ஃபேர்ம் லீடரும் இல்லாமல் இருந்தது. ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு இல்லை, டால் லீடர்ஸ் யாருமே இல்லாத ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆனதுனால இவர் மிஸ்டர் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இப்போ அரசியல் இருக்காருன்னும் போது அவருக்கு கூடவே துணை முதல்வராகவும் மேயராகவும் இருந்து அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்ககிட்ட நிறையவே இருந்தது. பட் டு பி ஃப்ரேங்க் அது எல்லாமே எங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 1 இயர்க்குள்ளேயே எங்களுக்கு அது போயிடுச்சு. ஏன்னா பேசிக்கலி பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய ஃபேமிலி இது கொண்டு வரதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணினாரே தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு வந்து நம்ம நாட்டு இது பண்ண. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போலீஸ் உடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறைகள் இதெல்லாம் பார்க்கும். அதாவது மீடியாவை அடக்குனது, மீடியாவை இது பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவுக் சங்கர் மாதிரி ஒரு சில பேரெல்லாம் வந்து இது பண்ணது ரொம்ப ஹராஸ்மெண்ட் தான். இதெல்லாம் பேசிக்கலி ஹராஸ்மெண்ட்.